அலங்காரம் பண்ணிக்கிறோம், ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி போடுறோம் அப்படின்னா, அப்போ வந்து நம்ம எப்படி அது பௌதீகமா செயல்படுறோமா, இல்ல அதை எப்படி நம்ம வந்து கிருஷ்ண பக்தி மாதிரி பண்றது அப்படின்னு கேக்குறேங்க. நம்மன்னா யாரு? நம்ம போட்டுக்கிறதா? இல்ல பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதா? ஹரே கிருஷ்ணா. பிரபு, நம்ம நம்ம போட்டு நம்ம வந்து இப்போ ஏதாவது வந்துட்டு இப்போ புதுசு புதுசா ட்ரெஸ் எடுக்கிறோம். அப்புறம் வந்துட்டு ஏதாவது இப்போ நமக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா, அது வந்து நம்ம அதிகமா பௌதிகமா செயல்படுற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கு. அது வந்து நல்லதா கெட்டதா, இல்ல அது எப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க பிரபு. ஓகே. தேங்க் யூ. இப்ப நீங்க என்ன பார்க்கலாம். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னைக்குமே வந்து சிம்பிளா ட்ரெஸ் பண்றது கிடையாது. யூசுவலா வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸ்ல இப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க. நான் தினமும் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். நான் வந்து ரீசெண்டா அ அ குருவாயூர், திருவனந்தபுரம் போயிருந்தேன். திருவனந்தபுரம் இஸ்கான் டெம்பிள்ல பிரம்மோற்சவம் இருந்தது. அங்க கீர்த்தன் மேளாக்காக போயிருந்தேன். அங்க நல்ல சில்க் பட்டு துணி போட்டு, பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, பட்டு அங்கவஸ்திரம் இதெல்லாம் போட்டு தான் போய் உட்காந்து கீர்த்தன் பண்ணேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன வந்து ஒரு பையன் ஐஐடில சந்திச்சான். ஐஐடி மெட்ராஸ்ல ஒரு பையன் பார்த்து பேசினேன். அப்ப அந்த பையன் சொன்னான், "உங்களுக்கு அன்னைக்கு கல்யாணம் நடந்துச்சா?" அப்படின்னு சொல்லி கேட்டான். எனக்கு கல்யாணம் மறுபடியும் எதுக்கு நடக்க போகுது? எனக்கு கல்யாணம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. 2013 13 14 தெரியல. எனிவே நடந்துருச்சு. மறுபடியும் எனக்கு எதுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டேன். இல்ல அன்னைக்கு நீங்க போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாண ட்ரெஸ் மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அப்பதான் சொன்னேன். ஆமா நான் தினமும் ட்ரெஸ் அப்படிதான் போட்டுப்பேன் அப்படின்னு சொன்னேன். என்ன காரணம்? அப்படின்னு சொல்லி சொன்னான். ஏன்னா தினமும் நம்மளுக்கு கல்யாணம் தான். பகவான் நம்மள தினமும் வரிக்கிறோம் இல்லையா? என்ன பண்றது? கல்யாண நாள்ல மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் நைட்டி போட்டு சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா அட்ராக்ஷன் குடுக்காது. ஸோ தினமும் நம்ம எப்படி இருக்கணும்? நம்முடைய கணவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கணும். அதுபோல பகவான் அவ்வளோ பெரிய புருஷோத்தமனா இருக்கிறதுனால, அவர் முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அதனால என்ன பண்றேன்? பகவான் முன்னாடி போம்போது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதுல இன்னொரு அர்த்தமும் இருக்கு. பொதுவா பக்தர்கள் வந்து ரொம்ப எளிமையான ட்ரெஸ் போட்டுக்கிறது உண்டு. பக்தர்கள் அப்படின்னா ரொம்ப எளிமையா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. உண்மதான். அதே பக்தர்கள் கல்யாணத்துக்கு போம்போது கிராண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. அது தப்பு. நீங்க எளிமையா ட்ரெஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கோயிலுக்கு போம்போதும் எளிமையா ட்ரெஸ் பண்ணிக்கணும். கல்யாணத்துக்கு போம்போது எளிமையா ட்ரெஸ் பண்ணிக்கணும். அது எளிமையான ட்ரெஸ் பண்ணிக்கிறது. கோயிலுக்கு போம்போது மட்டும் எளிமையா ட்ரெஸ் பண்ணிக்கிறது. பழைய ட்ரெஸ்ஸு, கிழிஞ்சு போனது, நஞ்சு போனது, சாயம் போனது, வெளுத்து போனது, ஒரு பிச்சைக்காரன போல ட்ரெஸ் பண்ணிட்டு போறது. கோயிலுக்கு தானே போறோம். அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் தனியா எடுத்து வச்சிரு. இது பழைய சேலை கட்டிட்டு போறது. ஏதோ ஒண்ணு கட்டிட்டு போணும். ஆனா கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும் நல்லா பட்டு புடவையா பார்த்து எடுத்து நல்லா நகையெல்லாம் போட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு போறது. யாருக்காக? கோயிலுக்கு போகும்போதாவது பகவான் நம்மள பார்க்க போறார். அதற்கு தகுந்த நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம். கல்யாணத்துல உங்கள யார் பார்க்க போறாங்க? அப்ப நம்ம என்ன பண்றோம்? மற்றவங்க பார்வைக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு நெனைக்கிறோமே, அப்ப பகவானுடைய பார்வைக்கு? அது உற்சவம் இல்லையா? பகவான பார்க்க போறது திருவிழா இல்லையா? பகவான பார்க்க போறது தான் திருவிழா. நம்மள பகவான் பார்க்க போறாரே, அது திருவிழா இல்லையா? அப்ப நாம இந்த எண்ணம் தான் எல்லாமே எண்ணம் தான். என்ன கான்ஷியஸ்னஸ்ல இருக்கோம், என்ன உணர்வுல இருக்கோம்னு முக்கியம். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு என்ன நான் காட்டப் போறேன் அப்படின்னு நெனைக்கிறது தப்பு. நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறேன் பகவானுக்காக அப்படின்னு நெனைக்கிறது தப்பே இல்ல. கோபியர்கள் தினமும் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, நல்லா அலங்காரம் பண்ணிப்பாங்க. காரணம் என்னது? அவங்களுக்கு பியூட்டி கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லக்கூடாது. அவங்க கிருஷ்ணருக்காக என்ன பண்றாங்க? அழகா படுத்திட்டு வராங்க. இதுவே அந்த கோபியர்களுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா, ஒரு சில கோபி தல சீவாம வந்துருவா. ஒரு சில கோபி பொட்டு வைக்காம வந்துருவா. ஒரு சில கோபி ஒரு கண்ணுக்கு மட்டும் மை போட்டு அப்படியே ஓடி வந்துருவா. அப்ப இங்க என்ன முக்கியம் அப்படின்னா, பகவானுடைய கைங்கரியம், பகவானுடைய உணர்வு தான் முக்கியமே தவிர, நம்முடைய உடல் உணர்வு கிடையாது. அதனால என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நீங்க இனிமேல கோயிலுக்கு போம்போது, நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, பொதுவா நீங்க ஏதாவது கல்யாணத்துக்கு போம்போது நல்லா ட்ரெஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு பழக்கம் இருந்து அப்படின்னா, அந்த பழக்கத்த நீங்க கோயிலுக்கு போம்போதும் செய்யுங்க. ம். நான் கோயிலுக்கு போம்போதும் சரி, கல்யாணத்துக்கு போம்போதும் சரி, ரொம்ப சிம்பிளா தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, அப்படியே இருங்க. தப்பில்ல. அது ஒரே மாதிரி இருக்கிறது. இதுவே கல்யாணத்துக்கு போம்போது, வெளில போம்போது மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிப்பேன். கோயிலுக்கு போம்போது ரொம்ப எளிமையா ட்ரெஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, அது தப்பு. இது நீங்க மாத்திக்கோங்க. கோயிலுக்கு போம்போதும் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்.
ஏன்னா நீங்க உங்களுக்கு ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கே, வெளில போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்களே, அது கபடமாயி போயிடும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று நடிக்கிற மாதிரி போயிடும். கிருஷ்ணர் கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறது, வெளில போனா ஒரு மாதிரி நடந்துக்கிறது. அப்படி இல்லாம நீங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கு வெளில போகும்போது, அந்த ஆசையை நீங்க கிருஷ்ணருக்காக கொடுங்க. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. கிருஷ்ணர் கிட்ட போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. உங்கள ஒருத்தவங்க பார்க்குறாங்க. ம். ரொம்ப பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாரம் வாரம் போயிட்டு போயிட்டு வரீங்க. கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு வரீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க. எங்கேயோ பாவம் பக்கி போயிட்டு வருது. போய் எங்கேயோ சாப்பிட்டு வரப்போகுது அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இதே நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா, "எங்க எங்க எங்கக்கா போறீங்க?" "நான் அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போறேன்." "அடேங்கப்பா! அந்த வீட்டு கல்யாணத்துக்கு போறீங்களா? அப்பா அதான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க." அப்படின்னு நினைப்பாங்க. அதனால நீங்க கோயிலுக்கு போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. கேட்பாங்கல்ல, "எங்க ட்ரெஸ் பண்ணிட்டு போறீங்க?" "நானா கோயிலுக்கு போறேன். கிருஷ்ணர பார்க்கறதுக்காக போறேன்." அடேங்கப்பா! கிருஷ்ணர பார்க்கறதுக்கு இவ்வளோ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்களா? அப்ப அந்த கிருஷ்ணர் எவ்வளோ முக்கியமா இருப்பாரு. நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லயே இருக்குல்ல. நம்ம யார பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க பிரதம மந்திரிய பார்க்க போனோம் அப்படின்னா, பழைய வேஷ்டி, பழைய தோத்தி கட்டிட்டு போவீங்களா என்ன? கண்டிப்பா கட்டிட்டு போமாட்டோம். நல்லா புதுசா அயர்ன் பண்ணி, புதுசா எடுத்து கட்டிட்டு போவோம். காரணம் என்னது? பெரிய நபர பார்க்க போறோம். மரியாதை உள்ள நபர பார்க்க போறோம். நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுபோல பகவான பார்க்க போம்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போறது தப்பே கிடையாது. குறிப்பா பெண்கள். அ வெளியில போம்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். வீட்ல இருக்கும்போது நைட்டியோட இருக்கும். யாருக்காக? யார அட்ராக்ட் பண்றதுக்காக. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போகும்போது தான் பகவான அட்ராக்ட் பண்றதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போணும். நீங்க பூஜை சமயத்துல இருக்கீங்களா? சிம்பிள் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. உங்கள யாரும் பார்க்க போறது கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கும்போது நீங்க சிம்பிள் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. காட்டுக்கே போயிட்டீங்களா? அ சன்னியாசியா, வானப்பிரஸ்தனா போயிட்டீங்களா? அங்க உங்கள யாரும் பார்க்க போறது கிடையாது. அங்க நல்ல ட்ரெஸ் பண்ணிடணும் அப்டின்ற அவசியம் கிடையாது. அங்க நீங்க கோமணத்தோட கூட உட்கார்ந்துட்டு இருக்கலாம். உங்கள யாரும் கேட்க போறது கிடையாது. கோஸ்வாமிகள போல. பட் நம்ம சொசைட்டில இருக்கோம். ஒரு சமுதாயத்துல இருக்கும்போது, சமுதாயத்துல நம்மள யாரோ பார்க்குறாங்க. நாம் என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. நம்ம பகவான பார்க்கும்போது அப்படிப்பட்ட ஒரு உடை போட்டு போனோம் அப்படின்னா, அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க. அவர் யார பார்க்க போறார்? அந்த பகவான் அவங்க போகக்கூடிய இடம் எவ்வளவு முக்கியமான இடம் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். அதேபோல தினமும் உற்சவம் தான் நமக்கு. வெறும் ஃபெஸ்டிவல் டைம்ல தான் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தினமும் நம்மளுக்கு ஃபெஸ்டிவல் தான். பகவான நம்ம தினமும் பார்க்கிறோம். பகவானுடைய நாமத்த சொல்றோம் இல்லையா? வைகுண்ட லோகத்துல தினமும் ஃபெஸ்டிவல் தானே சொல்றாங்க. அங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பாடல் தான். அங்க நடக்கக்கூடிய ஒவ்வொரு நடையும் ஆடல் தான். அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் உற்சவம் தான். அப்படி இருக்கும்போது பகவானுக்கு நாம் தினம் உற்சவமா இருக்கணும். அந்த உற்சவம் நம்முடைய ட்ரெஸ்ல தான் தெரிய ஆரம்பிக்கும். காலைல எந்திரிச்சோன நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும். இன்னைக்கு கிருஷ்ணர பார்க்க போறோம். இன்னைக்கு கிருஷ்ணர சேவைக்கு பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ட்ரெஸ் பண்றது தப்பே கிடையாது. அதனால உங்களுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணணும், நல்லா நகை போடணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா, அது கிருஷ்ணருக்காக போட்டுட்டு போங்க. தப்பே இல்ல. அதோட சேர்த்து கொஞ்சம் வெளில போகும்போது போட்டுட்டு போங்க. என்ன பண்றது? கல்யாணத்துக்கு போகும்போது சும்மா போக முடியாது. அதனால பெண்களுக்கு அது அலவுட். நீங்க போட்டுட்டு போலாம். பட் அந்த விஷயத்த கோயிலுக்கு போகும்போது, கிருஷ்ணர பார்க்க போகும்போது அதிகம் யூஸ் பண்ணுங்க. இனிமேல புரிஞ்சுக்கோங்க. கோயிலுக்கு போகும்போது நல்ல பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை நல்லதா கட்டிட்டு போங்க. பகவான பார்க்க போம்போது. மக்கள் நம்மள பார்த்து இந்த பகவான அ அ பகவானுக்கு மரியாதை குடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, கோயில்லாம் பாருங்களேன். பெரிய பெரிய கோயிலா கட்டியிருக்காங்க ராஜாக்கள். இப்பலாம் என்ன கோயில் கட்டுறோம்? அந்த காலத்துல ராஜாக்கள் பெரிய கோயில் கட்டுனாங்க. எதற்கு பெரிய கோயில் கட்டுறாங்க? ஏன்னா, அந்த கோயிலுக்கு போகும்போதே நமக்கு அடேங்கப்பா! இவ்வளோ பெரிய கட்டடத்துல இருக்காங்களா யாரோ? நிஜமா இவரு பெரிய ஆளா தான் இருக்கணும். அப்படின்ற எண்ணம் வந்துரும். அந்த கோயிலுக்குள்ள போகும் பொழுதே நமக்கு அங்க உள்ள இருக்கக்கூடிய கடவுள் மேல மரியாதை வந்துரும். அவ்வளோ பெரிய கட்டடத்த பார்த்த உடனே. அதுதான் ராஜாக்கள் அன்னைக்கு கோயில் கட்டுனாங்க. இன்னைக்கு இருக்க மாரி சின்ன சின்ன ரூமா சின்ன சின்ன இடத்துல கோயில் கட்டுனா, உள்ள இது இது என்ன கோயிலு? எங்க வீடே அதோட பெருசா இருக்கும். இவர் என்ன பகவான்? இவரு சாமியா? இந்த சின்ன இடத்துல உட்கார்ந்திருக்க இவரு சாமியா? என் வீடு இதோட பெருசா இருக்கும் தெரியுமா? இப்படி நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கோயிலுக்கு போக விருப்பப்பட மாட்டோம். நீங்க மதுரைக்கு வந்து பாருங்க. மீனாட்சி கோயிலுக்கு போகாதவங்களே இருக்க மாட்டாங்க. மீனாட்சி கோயில் எல்லாரும் போயிட்டு வருவாங்க. ஏன்னா, அந்த மீனாட்சி கோயில் தான் மதுரையிலே பெரிய கட்டடம். ம். இல்ல அழகர் கோயில். ரொம்ப பெரிய இடமா கட்டியிருக்காரு. எவ்வளோ பெரிய பணக்காரனா இருந்தாலும் அந்த மாரி இடம்லாம் கட்ட முடியாது. அந்த மாரி கோயில கட்ட முடியாது. அப்ப அவனுக்கு கூட தெரியும். அப்பா இவ இவ தான்டா தெய்வம். இவ தான்டா தெய்வம்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு வருவாங்க. அப்படி அந்த கோயிலாலேயே, அந்த கட்டடத்தினாலேயே பகவானுடைய அ பெருமைய, பகவானுடைய மரியாதைய வளர்த்து குடுத்தாங்க மக்களுக்கு. அதுபோல நாம் போடக்கூடிய ட்ரெஸ்ஸில் நம்ம என்ன பண்ணணும்? நாம் போகக்கூடிய இடத்துக்கு மரியாதைய நாம் என்ன பண்ணணும்? சேர்த்து குடுக்கணும். இது ஒரு ஒரு விதமான பார்வை. நீங்க கேட்ட ட்ரெஸ் அண்ட் நகைக்கு. ஹரே கிருஷ்ணா.